இஸ்லாத்தில் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இஸ்லாத்தின் பார்வையில் வாழ்க்கையின் நோக்கம் அல்லாவை வழிபடுதல், அவனுடைய திருப்தியை நாடுதல் மற்றும் நல்லொழுக்கத்துடன் வாழ்தலாகும். வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் குர்ஆனில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. இந்த வசனம் மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அல்லாவின் வழிபாட்டிற்காகவே படைக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்கிறது. வழிபாடு என்பது தொழுகை மட்டுமல்ல, நம் வாழ்வில் அன்றாடம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அல்லாவின் திருப்திக்காக செய்யப்பட வேண்டும். குர்ஆன் கூறுகிறது, உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். இந்த வசனம் வாழ்க்கை ஒரு பரீட்சை என்பதை தெளிவாக கூறுகிறது. சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு வறுமையை கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு நோயை கொடுத்து சோதிக்கிறான், மேலும் சிலருக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து சோதிக்கிறான். இதன் மூலம் நாம் அன்றாடம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்முடைய இறுதி முடிவை தீர்மானிக்கின்றன. இறைவன் கூறுகிறான், நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேராக இருக்கும் நல்வழியை காட்டுகிறது. அன்றியும் நற்கர்மங்கள் செய்து வரும் மூமின்களுக்கு நிச்சயமாக மிக பெரும் நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது. குர்ஆன் மனிதர்களுக்கு வாழ்வின் சரியான பாதையை காட்டுகிறது. எவர் ஒருவர் திருக்குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலையும் பின்பற்றி நற்செயல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு மறுமையில் நற்கூலி உண்டு என்பதை உறுதி செய்கிறது. குர்ஆனில் இறைவன் கூறுகிறான், உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே என்று வேறில்லை. பயபக்தி உடையவர்களுக்கு நிச்சயமாக மறுமை வீடே மிகவும் மேலானதாகும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா என்று. இந்த வசனம் இந்த உலக வாழ்க்கை ஒரு தற்காலிகமானது என்பதையும் உண்மையான வாழ்க்கை மறுமையில்தான் உள்ளது என்பதையும் நினைவூட்டுகிறது. அதனால் நாம் அனைவரும் இவ்வுலகில் நற்காரியங்களை செய்து மறுமையின் நல்வாழ்வுக்காக நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இஸ்லாமிய கோட்பாட்டில் வாழ்க்கையின் நோக்கம் அல்லாவை வழிபடுதல், நல்லொழுக்கமாக வாழ்தல் மற்றும் மறுமை வாழ்க்கைக்காக தயாராகுதல் ஆகும். உலக செல்வத்திற்காகவும் புகழுக்காகவும் மேலும் மற்ற உலக ஆசைகளுக்காகவும் அல்ல, நம் ஈமான் மற்றும் நற்செயல்களில்தான் உண்மையான வெற்றி உள்ளது என்பதை அனைவரும் உணர வேண்டும். உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாவின் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆமீன்.